கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்ளும்போது மகிழ்ச்சி அடைவோம், ஒருவேளை ஆச்சரியப்படுவோம். ஆனால் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும்போது அது குறித்து நாம் கோபப்படுவோம், எரிச்சல் அடைவோம், பொறாமைப்படுவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் இந்த வாரத்தில் நாம் வாசிப்பது போல திருத்தூதர் பணிகளிலிருந்து நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவருடைய இயேசுடைய அந்த போதனையை அந்த திருத்தூதர்கள் இவ்வாறாக எல்லா இடங்களுக்கும் எடுத்து சென்றதை பற்றி நாம் வாசிக்கின்றோம். இன்று ஒரு குறிப்பிட்ட ஒரு கருத்தை குறித்து விவாதம் நடப்பதை நாம் பார்க்கின்றோம். பேதுரு அவர் புறையினத்தார் மக்களுக்கு அவர்களோடு சேர்ந்து உறவாடினார், உணவு உண்டார். இதை கேள்விப்பட்ட எருசலேமில் வாழ்ந்த அந்த யூத கிறிஸ்தவர்கள் இவர்களுக்கு ஒரே கோபம். நீர் எவ்வாறாக அவர்களோடு சென்று இவ்வாறாக உறவாடலாம், உணவு உட்கொள்ளலாம்? அவர்களெல்லாம் புற இனத்தார், அவர்களோடு நாம் உறவாடக்கூடாது என்று உமக்கு தெரியுமே, ஏன் இப்படி செய்தீர் என்று சொல்லுகிறார். அப்போது பேதுரு நடந்த காரியத்தை அவர் விளக்கிச் சொல்வதை நாம் பார்த்தோம். ஒரு பெரிய காட்சி கண்டேன், அதில் ஊர்வன நடப்பன எல்லாம் இருந்தன. அந்த போர்வையில் அதை கொண்டு சாப்பிடும்படி ஒரு குரல் கேட்டது. அப்போது நான் சொன்னேன், இவையெல்லாம் தீட்டு என்று சொன்னபோது அந்த குரல் மீண்டும் சொன்னது, கடவுள் நல்லது சுத்தமானது என்று சொன்னதை நீ எவ்வாறு தீட்டு என்று சொல்லலாம் என்று சொல்லி, உடனே அதே நேரத்தில் செசாரியாவிலிருந்து 3 பேர் வந்தார்கள். அவர்கள் அழைத்து சென்றார்கள். அதையெல்லாம் நான் வாசித்தோம். அந்த புறையினத்தார் அவர்களும் இறைவனுடைய இயேசுடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று ஆர்வத்தோடு கேட்டார்கள். நான் அவர்களோடு சேர்ந்து ஜெபித்தேன். நம் மீது பரிசுத்த ஆவி இறங்கி வந்தது போன்று அவர்கள் மீதும் இறங்கி வந்தது. அப்போது நான் நினைவு கூர்ந்தேன். பேதுரு சொல்லுகின்றார், நான் நினைவு கூர்ந்தேன், அந்த திருமுழுக்கு யோவான் நீரினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார், நானோ பரிசுத்த ஆவியால் கொடுக்க என்று இயேசு சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்தேன். ஆக கடவுளே இந்த புறையினத்து மக்களை ஏற்றுக்கொள்ளும் போது அதை தடுக்க நான் யார் என்று சொன்னவுடன் அவர்கள் எல்லாம் அமைதியானார்கள். ஏனென்று யூத கிறிஸ்தவர்களுக்கு அந்த விருத்த சேதம் என்பது ஒரு பெரிய அடையாளம். இதை பெற்றுக்கொண்ட நாம் எல்லாம் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சிறப்பான மக்கள். மற்றவர்கள் எல்லாரும் கடவுளால் புறக்கணிக்கப்பட்ட அல்லது கடவுளை அறியாத, கடவுள் ஏற்றுக்கொள்ளாத மக்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கும் தூய ஆவியை கொடுத்து, திருமுழுக்கை கொடுத்து, அவர்களும் இந்த வாழ்வின் நற்செய்தியை, மீட்பை பெறுவதற்கு கடவுள் சித்தமாக இருந்தார் என்று சொன்னால் அதை தடுக்க யார் என்று பேதுரு விளக்கியுடன் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று பல சமயங்களில் நம்முடைய அன்றாட வாழ்விலும் கூட இதே ஒரு சிந்தனை, கண்ணோட்டம், மனப்பான்மை நம்மிடம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை கடவுளை நம்மை ஏற்றுக்கொள்ளும் போது நம் ஆச்சரியப்படலாம். நான் இவ்வளோ ஒரு பெரிய பாவியாக இருக்கிறேனே, இப்படியெல்லாம் செய்திருக்கிறேனே, கடவுளை என்னை ஏற்றுக்கொண்டாரே என்று ஆச்சரியப்படலாம் அல்லது மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் நமக்கு பிடிக்காதவர்கள் அல்லது மோசமானவர்கள் என்று யாரை நாம் நினைக்கின்றோமோ அவர்களை கடவுள் ஏற்றுக்கொள்ளும் போது, அவர்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும்போது, அவருடைய வாழ்வு சிறப்பாக அமையும் போது நமக்கு அதை பார்த்து எரிச்சல் அடைகின்றோம், பொறாமைப்படுகின்றோம். அதற்கு காரணம் அவர்கள் நம்முடைய கண்ணோட்டத்தில் இதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்று நாம் நினைத்துக் கொள்கின்றோம். ஆனால் அது சரியானதா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இயேசுவும் தன்னுடைய நற்செய்தியில் பல இடங்களில் சொல்லுகின்றார், பிறரை தீர்ப்பிடாதீர்கள் என்று சொல்லி. அவர்கள் மோசமானவர்கள், கடவுளுக்கு ஏற்புடைய மக்கள் அல்ல என்று சொல்லி தீர்ப்பிடுவதற்கு நாம் யார்? அது கடவுளுக்கும் அவர்களுக்கும் தெரிந்த ஒரு காரியம். அதிலே நாம் உள்ளே சென்று இவர் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்லி தீர்ப்பிட நமக்கு போதுமான அதிகாரம் கிடையாது, அது போதுமான வாய்ப்பு கிடையாது. அன்பார்ந்தவர்களே, ஏனெனில் நாம் ஒருவரை பார்க்கும்போது அவருடைய வெளிப்புறத்தை தான் நாம் பார்க்கின்றோம். இவள் இப்படி இருக்கிறா, அப்படி செய்கிறார்கள். உண்மையிலே அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள் என்ன, இவையெல்லாம் நமக்கு தெரியாது. எனவே மிக எளிதாக நாம் தீர்ப்பிடுகின்றோம். இவள் இப்படி அப்படி, ஏற்புடையதவர் அல்ல என்று சொல்லி, ஏற்புடையவர்கள் அல்ல என்று நாம் நினைக்கும்போது, கடவுளை ஏற்றுக்கொள்ளும்போது அதை பற்றி நாம் பொறாமைப்பட தேவையில்லை. இதைத்தான் ஆங்கிலத்தில் அருமையாக ஒரு வாக்கியம் சொல்வார்கள், let us be more kind to people because we do not know the struggles, the fights that they are fighting in their own lives. நாம் அடுத்த மக்களோடு சிறிது அதிகமாக இரக்கத்தோடு இருப்போம், கனிவோடு பழகுவோம், அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்போம். ஏனெனில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய போராட்டங்களை பற்றி நாம் அறிவதில்லை என்று சொல்லி
எவ்வளோ அருமையான ஆழமுள்ள வார்த்தைகள் பார்த்தீர்களா? பிறரை பற்றி நாம் எளிதாக தீர்ப்பிட்டு விடுகின்றோம். ஆனால் உண்மையிலே அவருடைய வாழ்க்கை சூழல் என்ன, அவர்கள் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள் என்ன, அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன என்று தெரியாத நமக்கு அவர்களை பற்றி தீர்ப்பிடுவதற்கு நியாயம் கிடையாது. ஆனால் இவற்றையெல்லாம் உணர்ந்த கடவுள் அவனை ஏற்றுக்கொள்ளும்போது அதை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைவோம். இன்னும் சொல்லப்போனால் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களும் நமக்கு கொடுத்திருக்க கொடைகளும் நம்மிடம் தங்கியிருக்க வேண்டும் என்று சொன்னால் அதனை நம் வழியாக பிறருக்கு கொடுக்கும்போது தான் அந்த ஆசீர்வாதம் நம்மிடம் தங்கியிருக்கும். ஏனெனில் கடவுள் எப்போது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கொடுத்தோம் என்று கொடுத்தார் என்றால் அது நமக்காக அல்ல, நமக்கு மட்டுமல்ல, நம் வழியாக அது பிறருக்கு சென்று சேர வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகின்றார். அப்படிப்பட்ட ஒரு வாய்க்காலாக கடவுளின் அருளை, கடவுளின் அன்பை, கடவுளின் பிரசன்னத்தை பிறருக்கு கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் வாழும்போது தான் அந்த கடவுளுடைய அருளையும் ஆற்றலையும் பிரசன்னத்தையும் நம்முடைய வாழ்வில் உணர்ந்து பார்க்க முடியும். சிந்தித்து பார்ப்போம்.